உயிரை கொடுக்கவும் தயார். மோடிக்கு விவசாயி கடிதம். பஞ்சாப் விவசாய சங்க தலைவர் ஜக்ஜித் சிங் தலேவால் நடத்தும் உண்ணாவிரத போராட்டம் 17வது நாளை எட்டியுள்ளது. இந்நிலையில் அவர் PM மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் விவசாயிகளின் நலனுக்காக என்னுடைய உயிரையும் தியாகம் செய்ய தயாராக உள்ளேன். அப்போதாவது மத்திய அரசு விழித்துக் கொண்டு எங்களின் 13 கோரிக்கைகளை நிறைவேற்றுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயிக்கு அரசின் பதில் என்னவாக இருக்கும்? மகாதீபம் முடிந்த பின்தான் வீட்டில் தீபம். கார்த்திகை தீபத் திருநாளில் திருவண்ணாமலை மகா தீபத்துக்கே முதல் மரியாதை அளிக்கப்படுகிறது. அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் அர்த்தநாரீஸ்வரர்களாக ஆனந்த தாண்டவம் ஆடி 6 மணிக்கு காட்சி தருவார்கள். அதன்பின் 6:05 மணிக்குள் மலை மேல் மகாதீபம் ஏற்றப்படும். அதன்பின் வீட்டில் விளக்கு ஏற்றி அண்ணாமலையாரை வழிபடலாம். குகேஷுக்கு வாழ்த்து கூறிய நடிகர்கள். உலக செஸ் சாம்பியன்ஷிப் வென்ற குகேஷுக்கு நடிகர்கள் தனுஷ் மற்றும் SK வாழ்த்து தெரிவித்தனர். தனுஷ், குகேஷ் இளம் வயது உலக செஸ் சாம்பியனானது இந்தியாவிற்கும் சென்னைக்கும் நம்ப முடியாத பெருமையான தருணம். வாழ்த்துகள். இந்த சாதனையின் மூலம் எங்கள் அனைவருக்கும் ஊக்கம் அளித்து பெருமை சேர்த்துள்ளீர்கள் என்றார். அதைப்போல ஸ்கூன், வாழ்த்துகள் குகேஷ், நீங்கள் லட்சக்கணக்கானவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்றார். கிரிவலப்பாதையில் அன்னதானம் செய்வது ஏன்? திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் அன்னதானம் செய்வதால் கல்வி, வேலை, அரசியல், பதவி, திருமணம், வழக்கு, குடும்ப பிரச்சனைகள் போன்றவை நீங்கி மேன்மையும் சுபமும் உண்டாகும் என பக்தர்களால் நம்பப்படுகிறது. அதேபோல தொழிலில் சுணக்கம், வயிறு, தோல் நோயால் வாடுவோர், அன்ன வேஷத்தால் சரியாக சாப்பிட முடியாதவர்கள் நிவர்த்தி பெற மலையில் அன்னதானம் செய்வது வழக்கமாக உள்ளது. அல்லு அர்ஜுன் கைதில் எனக்கு தொடர்பில்லை. ரேவந்த், அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டதில் தனக்கு தொடர்பில்லை என தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகை உயிரிழந்த விவகாரத்தில் சட்டமும் போலீசும் அதன் கடமையை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ரேவந்த் ரெட்டியின் பெயர் நினைவில்லாமல் வெறும் CM என அல்லு அர்ஜுன் கூறியதால் அவர் கைது செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது.